மை டியர் ஆஸ்பிரன்ஸ், கஷ்டப்பட்டு படிச்சாச்சு, ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணியாச்சு. ஆனால் அதுக்கான ஃபீஸை கட்டாமல் நான் மெயின்ஸ் எழுத மாட்டேன், எனக்கு வேலை தேவையில்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஒருத்தர் சொன்னால் எப்படி இருக்கும்? கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நடந்திருக்கு. ஒரு 766 பேர் மெயின்ஸுக்கான ஃபீஸை கட்டல, டெட்லைன் முடிஞ்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, டெட்லைன் முடிஞ்சு 29ஆம் தேதி வரை டைம் கொடுத்துருக்காங்க. இதுவரை அதில் 766 பேர் மிஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக என்ன நடக்குது அப்படின்றே தெரியல சொல்ல போனால். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சிருப்பாங்க, படித்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணியிருப்பாங்க குரூப் 2A. ஓகேவா, கிளியர் பண்ணியாச்சு. பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இந்த டெட்லைன், ஆக்சுவலாக இது அவேர்னஸ் இல்லையா இல்லை நம்ம அதை கேர்லெஸ்ஸாக விட்டுருக்குறாங்களா அப்படிங்கிறது எந்த கேட்டகரியில் எடுத்துக்க முடியும் சொல்லுங்கள்? ஆக்சுவலாக இது அவேர்னஸ் இல்லைங்கிறதே கேட்டேன். ஏன்னா படித்து இந்த லெவலுக்கு நீங்கள் எஃபோர்ட் போட்டு படித்தவங்களுக்கு இது தெரியாதா என்ன ஆக்சுவலாக? ஸோ தயவு செஞ்சு இதை செக் பண்ணுங்கள். நீங்களாக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் தெரிஞ்சவங்க யாராவது செலக்ட் ஆயிருந்தாங்கன்னா ஜஸ்ட் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம், டிஎன்பிஎஸ்சியோட டெலகிராம் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் நம்ம டெலகிராம் சேனலாக இருக்கட்டும், இல்லை மற்ற டெலகிராம் சேனல் ஃபாலோ பண்ணுறீங்களோ இல்லையா, அது உங்களுக்கு மேட்டரே கிடையாது. டிஎன்பிஎஸ்சியில் கொடுக்குற டெலகிராம் சேனல் நிறைய அப்டேட் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்த இதுவும் மற்ற டெலகிராம் சேனல் கூட போடுறதுக்கு மேபி டிலே ஆகலாம், பட் டிஎன்பிஎஸ்சியில் வர அப்டேட்ஸ் அப்பப்போ பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ முக்கியமான விஷயம் இது. இவ்வளோ கேர்லெஸ்ஸாக எப்படி மிஸ் பண்ணாங்கங்கிறதே தெரியல. 766 பேர், ஓகேவா, ஒருத்தர் 2 பேர் கூட கிடையாது. இதுவரை 766 விண்ணப்பதாரர்கள் முதன்மை தேர்வு கட்டணம் செலுத்தவில்லை அப்படின்ட்டு பெருசாக நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க. பட் நம்ம மக்கள் தயவு செஞ்சு யோசிங்க கொஞ்சம். யார் யாரெல்லாம் பண்ணலையோ இந்த 4 நாளைக்குள்ளே பண்ணி விட்டுருங்க ஃபீஸை. ஓகேவா? அதே மாதிரி 113 மாற்றுத்திறனாளி விண்ணப்பதாரர்கள் தங்கள் உரிய மாற்றுத்திறனாளி சான்றிதழை பதிவேற்றம் செய்யவில்லை. ஓகேவா? ஸோ இந்த அப்டேட்லாம் பார்த்துக்கோங்க. 4 நாள் கொடுத்துருக்காங்க, 30ஆம் தேதியிலேருந்து 2ஆம் தேதி வரையும். ஸோ இன்னைக்கு 30ஆம் தேதி, ஒரு நாள் ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. 31, 1, 2 இந்த 3 நாளைக்குள்ள தயவு செஞ்சு அப்டேட் பண்ணிட்டு யார் யார் பெண்டிங்கோ விட்டுருங்க. இதுக்கப்புறம் டெட்லைன் இன்க்ரீஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லிட்டாங்க, நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஓகேவா? தேங்க்யூ.